ஜூலை மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 17. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய்ப்போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருந்தாததை எப்படி திருப்பித் தர முடியும்? ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதரானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பினால் எனக்கு பதில்மொழி தாரும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 வரை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்
இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். வழிகாட்டும் இறைவா, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். இந்த உலகத்தின் மாயையான வழிகளில் நாங்கள் தடம் புரண்டு விடாதபடி உம்மை நோக்கி இட்டுச் செல்லும் நேரிய பாதையை எங்களுக்கு காட்டியருளும். உண்மையின் ஒளியே இறைவா, உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். எமது அறிவீனத்தால் நாங்கள் தவறிழைக்கும் போது உமது சத்தியத்தினால் எங்களை புனிதப்படுத்தும். நீர் ஒருவரே எங்களை அழிவிலிருந்து மீட்கும் மீட்பர் என்பதை நாங்கள் முழுமனதுடன் நம்புகிறோம். பாவிகளின் தஞ்சமே, நாங்கள் பாவத்தில் உழலும்போது எம்மை தண்டித்து தள்ளாமல் நல்வழி காட்டும் நல்ல ஆயனாக நீர் இருக்கிறீர். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார் என்ற வாக்குறுதியின்படி உள்ளத்தில் எளிமையும் தாழ்ச்சியும் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். இயேசுவே நல்லாயனே, என்னை நடத்தும் நேயனே, நீர்நிலையின் அருகில் என்னை சேருமே. இயேசுவே நல்லாயனே, என்னை நடத்தும் நேயனே, நீர்நிலையின் அருகில் என்னை சேருமே. இயேசுவே நல்லாயனே, நேயனே, இயேசுவே நல்லாயனே, நேயனே, நீர்நிலையின் அருகில் என்னை சேருமே. பசுமையான நிலத்திலே மேய வழி காட்டுமே, குளிர்ந்த இடத்தில் இளைப்பாற்றி தாருமே. பசுமையான நிலத்திலே மேய வழி காட்டுமே, குளிர்ந்த இடத்தில் இளைப்பாற்றி தாருமே. இயேசுவே நல்லாயனே, நேயனே, இயேசுவே நல்லாயனே, நேயனே, நீர்நிலையின் அருகில் என்னை சேருமே. பள்ளத்தாக்கில் இருப்பினும் நடக்க வழி காட்டுமே, ஒருபோதும் எனக்கு பயம் இல்லையே. பள்ளத்தாக்கில் இருப்பினும் நடக்க வழி காட்டுமே, ஒருபோதும் எனக்கு பயம் இல்லையே. இயேசுவே நல்லாயனே, நேயனே, இயேசுவே நல்லாயனே, நேயனே, நீர்நிலையின் அருகில் என்னை சேருமே.